முகமது ரஷீது திருப்பூர் கேட்குறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததி என்று பலர் உலகம் முழுவதும் அதிகமாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் பலர் தாங்கள் நபிகள் நாயகத்தின் சந்ததி என்கிறார்கள். இவர்கள் யார்? தமிழகத்தில் வாழ்பவர்கள் எப்படி சந்ததிகளாக ஆக முடியும்? சிலர் தன் குழந்தைகளுக்கு முகமது என்று சேர்த்து வைக்க மாட்டோம், செய்யது என்று தான் வைப்போம். ஏனென்றால் நாங்கள் செய்யது கூட்டம் என்கிறார்கள். இவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சந்ததிகள் என்ற பெயரில் சில பேர் தங்களை அடையாளப்படுத்துகிறாங்க உலகம் முழுவதும். இவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில்ங்கிறாரு. உலகம் முழுவதும் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் ரசூல்லாவுடைய வம்சம்னு சொல்லி கொண்டு சிலர் இருக்கிறார்கள். அதை வந்து செய்யது வம்சம்னு அது பேர். ரசூல்லா தானே செய்யது தானே தலைவர் நமக்கு. அதனால் அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிறவாங்க, நாங்களாம் செய்யது வம்சம்பாங்க. செய்யது வம்சம்னா நபியுடைய வம்சம்னு சொல்லி கொள்கிறாங்க. இப்படி சொல்கிறாங்களே, அதுக்கு முதல்ல அது சரியா, அதுக்கு சிறப்பு இருக்குதா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, அதுக்கு சாத்தியம் இருக்குதா அப்படின்றது முதல் கேட்குறார். இதை ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை விளைக்கணும். இஸ்லாம்ங்கிறது சந்ததிங்கிறதுக்காக வேண்டி இதாக சிறப்பு வச்சுருக்குதா? நம்ம எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி தானே. நீங்கள் நல்ல யார் சந்ததி? அவர் ஒரு நபி தானே. நாங்களாம் ஆதம் சந்ததின்னா இப்போ என்ன பெருமைக்கு என்ன இருக்குது? அதில் 50 பேர் ஆதம் சந்ததி தான். அப்போ மனித குலமே ஒரு நபியுடைய சந்ததி தான். அப்படி இருக்கிறதுனால சந்ததி இருக்கும்போது அபூ ஜஹலும் ஆதமுடைய சந்ததி தானே. அபூ ஜஹல் இருந்தானே, அவன் யார்? ஃபிரௌன் யார் சந்ததி? ஆதமுடைய சந்ததி தானே. அப்போ உத்துபா ஷைபாவெலாம் யார்? ஆதமுடைய சந்ததி தானே. அபூ லஹப் யார்? ஆதமுடைய சந்ததி தானே. அப்போ ஆதமுடைய சந்ததிங்கிறதுனால எல்லாம் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்களே. அதனால ரசூல்லாவுடைய சந்ததிங்கிறத ஒரு வச்சு பெருமை அடிக்க ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் அதை விட கேவலம் கிடையாது. அதில் என்ன உனக்கு என்ன ஒரு அதிகப்படியான சட்டம் என்ன இருக்குது? ரசூல்லாவுடைய வம்சத்தில் உள்ளவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சதக்கா ஜக்காத்து ஹராம். ஆனால் செய்யது வம்சம் சொல்லி வாங்கி தின்னுட்டு இருக்கிறாங்க. இவன் எதை ஹராம்னு மார்க்க சொல்லியிருக்கிறோ திங்கிறதுக்காக வேண்டி செய்யது வம்சம்னு வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வாங்கி வாங்கி திங்கிறான். தான் சதக்கா. பிச்சை வாங்கி திங்கிறாங்க. பிச்சை வாங்குறது ஹராம். இவன் அவனே முரண்படுறான் பாருங்க. செய்யது வம்சம்னு அது கெத்தானி நிற்கணுமா இல்லையா? செய்யது வம்சம்னு சொல்லக்கூடியவன் வந்து அவனுக்கு சதக்காவை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கிறாங்க, ஜக்காத்தை ஹராமாக்கி இருக்கிறாங்க. இந்த செய்யுதுன்னு சொல்லக்கூடிய 50 பேர் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் ஒரு மக்கள்கிட்ட காணிக்க வாங்கி திங்கிறான். மக்கள்கிட்ட கையேந்தி அவனுடைய பொழப்பை அதில் தான் நிறைய பேருக்கு ஓடுகிறது. அப்போ இதில் பொய் சொன்னால் நல்லா விளங்குது. இவன் செய்யுது வம்சமும் கிடையாது. அப்படி இருப்பானேயானால் அது அவனே பேணுவது கிடையாது. அதை நீங்கள் மட்டும் வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் அப்போ நபியின் சந்ததியில் இப்போ ஹதீஸுகளை இந்த காலத்தில் நபியின் சந்ததி பொய்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ சொல்ல முடியாது. காலத்தால் நெருங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தாபியன்கள் தாபியன்கள் காலத்தில் வந்து ஒருத்தர் நபியுடைய சந்ததினா பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டால் 2 பேர் 3 பேரில் சந்ததி ஆயிடுவார். இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன், அலியுடைய பேரன், ஹுசைனுடைய பேரன் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். சந்ததின்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் ஹதீஸில் அறிவிக்கும் பொழுது அறிவிப்பாளர் இடம் போடும்போது நபியுடைய சந்ததிகளாக இருந்த பல பேரே பெரும் பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டு ஹதீஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. முகமது இப்னு ஜாஃபர் இப்னு முகமதுன்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஜாஃபர் சாதிக்குடைய வழித்தோன்றலில் உள்ள ஒரு ஹுசைனுடைய வழித்தோன்றலில் உள்ள ஒரு ஆள். இவரை பற்றி அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு யஹ்யா மாயின் உள்பட்ட அறிஞர்கள்லாம் கதாபன், இவர் வந்து இட்டுக்கட்டுற ஒரு ஆள், பொய்யர் என்று சொல்கிறாங்க. ஆனால் ரசூல்லாவுடைய வம்சத்தில் உள்ளவர், ரசூல்லாவுடைய பேரப்பிள்ளையில் வர்றார். பேரப்பிள்ளையாக இருந்து ரசூல்லா பேரில் பொய்கள் இட்டு கட்டுறார் என்று அறிஞர்கள் கருதி இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த செய்யதுக்கு என்னன்னு விளங்கி போச்சா? அவனுடைய செயல்களை கொண்டு தான் இடைப்படப்படுவானே தவிர அவன் பொய்யராக இருந்துக்கிட்டு ரசூல்லாவுடைய குடும்பமாக இருந்தால் என்ன கூடுதல் தண்டனைக்கு ஆளாகுவான். அதை விளைவிக்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணத்துக்கு 2 பேர் நான் சொல்கிறேன். மூசா இப்னு அப்துல்லா இப்னு ஹசன் ஒருத்தர் இருந்தார். ஹதீஸ்களை அறிவிப்பாளர்கள் இவர் வருவார். இவர் யாருன்னு கேட்டால் ஹசன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சந்ததியில் வரக்கூடியவர். இவரை பற்றி என்ன அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவர் வந்து மத்ரூக்குன், இவர் வந்து நம்ம பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். ரசூலுடைய வம்சத்தில் வர்றாரு, ரசூல்லாவுடைய பேர்லேயே ஹதீஸுகளை பொய் சொல்லி இட்டுக்கட்டக்கூடியவர் என்று சந்தேகத்துக்குரியவராக இருந்திருக்கிறார். அப்போ ஒரு பரம்பரையில் வர்றதுனால ஏதாவது மதிப்பு இருக்கான்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. ஒன்று அதுபோக வந்து இது மார்க்கத்தில் நேரடியான ஒரு சட்டம் இல்லாட்டாலும் எல்லாருமே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு விதி. என்ன விதி என்றால், நபியின் தொடர்புல உள்ள எதை சொல்வதாக இருந்தாலும் அதுக்கு சனது வேண்டும். அதுக்கு வந்து என்ன இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் உனக்கு யார் சொன்னான், உனக்கு யார் சொன்னான்னு என்ன இருக்கணும், அறிவிப்பாளர் சனது இருக்கணுமா இல்லையா? அப்போ நீ நபியுடைய வாரிசுன்னு சொல்கிற, அதுக்கு என்னப்பா சனது? நீ அதை வாரிசுங்கிற உன் தகப்பன் யார்? இங்கேருந்து 14 நூற்றாண்டு வரைக்கும் சொல்லு பார்ப்போம்.
ஓந்த அப்பன்னு என்ன செய்யணும், வரிசையாக நீ போகணும். அதெல்லாம் இருந்தாங்களா நான் தேடி பார்ப்போம். அப்படி ஒரு பரம்பரை பட்டியல் உனக்கு இருக்காது எல்லாத்துக்கும். சும்மா செய்துன்னுக்கிறாங்க. அவனுக்கு செய்துனால என்னென்னு தெரியாது, ரசூல்லான்னு என்னென்னு தெரியாது, செய்து வம்சம்னுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால முதல்ல சனது வச்சுக்கிறியா நீ? அது ஒன்று. ரெண்டாவது, இந்தியாவிலாம் தமிழ்நாட்டிலாம் செய்யுதுன்னு சொன்னான்னா ரொம்ப சாத்திய குறைவு. ஏன்னு கேட்டால் ரொம்ப ஒரு ஒரு சின்ன நம்பரு. ஏன்னா ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் கொல்லப்பட்டு போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தார் பூராமல் கொல்லப்பட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஜெயினுல் ஆபிதீன்கிற பேரில் ஒரு புள்ள மட்டும்தான் மிச்சமாக இருந்தார். அவர் வழியாக மட்டும்தான் அந்த சந்ததியே பெருகுது. ஒரு மனிதர் வழியாக இப்படி கோடான கோடி மக்கள் பெருகியிருப்பாங்களா? எவனை பார்த்தாலும் ரசூல் சந்ததிங்கிறானுவோ ஆளுக்கு. அவ்வளோ சந்ததி பெருகிறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. ரெண்டாவது, நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு கேட்குறீல்ல, அதுக்கு முகாந்திரம் இல்லை. இப்போ கேட்கணும், சரி உன் தகப்பன் யார், அவன் தகப்பன் யார், உன் தகப்பன் யாருன்ட்டு 1400 வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28-30 பேர் அவனுக்கு வரணும். 30 பேர் பட்டியல் அவன் சொல்லி அந்த 30 பேரும் நெசமாக வாழ்ந்து அதுக்கு அந்த தொடர்பு இருந்தாலே தவிர ஒருத்தனை அது ரசூலுல்லாஹி வம்சம்னு சொல்ல முடியாது. இவனுக்கா சனது இருக்கா? சனது கிடையாது. அதிகபட்சமாக அந்த ஜக்காத்து சட்டம் அது ஒன்று தான். மற்றபடி செய்து வம்சத்துக்கெல்லாம் எந்த ஒரு பெருமதியும் கிடையாது மார்க்கத்தில்.